Hi, hello friends, welcome back to editing. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Adobe Photoshop tutorial for beginner பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து Adobe Photoshop. இன்னைக்கு கிளாஸ் ஒன்று பார்க்க போகிறோம். தினமும் ஒரு கிளாஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பிகினர்ஸ்க்காக ஒவ்வொரு விஷயமும் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். டாபிக் வந்து Adobe Photoshop tutorial for beginners. ஒவ்வொரு இதுவாக பார்க்கலாம். Adobe Photoshop ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் கார்னரில் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்ம நிறைய இமேஜ் ஷோ ஆகும். அதில் ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இமேஜ் இன்செர்ட் ஆகிடுச்சு. Ctrl++ அழுத்துனீங்கன்னா இமேஜ் வந்து ஜூம் ஆகும். இது Ctrl+- அனுப்பிச்சிங்கன்னா ஜூம் கேன்சல் ஆகும். வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னாலும் ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து காட்டும். ஜூம் பண்ணணுமா இல்லை ஜூம் அவுட் பண்ணணுமான்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கூட கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஃபாண்ட் வேணுமோ அந்த மாதிரி நிறைய மாடல் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணிக்கலாம். ரெகுலர்லும் போல்டாக எழுதுறது, ரெகுலர், அப்புறம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் எந்த அளவு சைஸுக்கு வேணும், எந்த பீட்டுக்கு வேணுன்றதை கூட கிளிக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லேயரில் நம்ம எந்த ஃபாண்ட்டையும் ஆட் பண்ண முடியாது. அதனால் டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணோம்னா நியூ லேயர் ஓப்பன் ஆகணுமா கேட்கும். ஓகேன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா லேயர் ஓப்பன் ஆகிடும். அப்படின்னா Ctrl+Shift+Ctrl+N கொடுத்தீங்கன்னாலும் நமக்கு அது வந்துடும். நியூ லேயர் ஓப்பன் ஆகிடும். லேயர் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு மறுபடியும் லேயர் கொடுத்தீங்கன்னா அப்படியும் நமக்கு கிடைக்கும். நியூ லேயர் ஒன்று, பேக்ரவுண்ட் லேயர். இப்போ நம்ம ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் வந்து பி. ஆட்டோமேட்டிக்காக பி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். கீழே செலக்ட் கலர் கொடுத்து நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷோட சைஸு, லைட், டார்க் அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ப்ரஷ் எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணோன்னா அது எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்க்ரீன்லேயே ஷோ ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டூலை. அந்த ஐஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணதெல்லாம் தெரியும். அது இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லாம் மறைஞ்சிரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிரும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்ம வரைஞ்சதெல்லாம் வந்துடும். விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன டூல் யூஸ் பண்ணோமோ அது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் காட்டிடும். ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போய் நம்ம கலர், ஸ்விட்ச் பாக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதை கலர்ஸ் தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, லேயர் தனியாக, பெயிண்ட் தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாம்.
பிகினர்ஸுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு அடுத்து எப்படி இதை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மறுபடியும் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒர்க் பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையான மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருந்த இடத்துல போய் அதெல்லாம் செட் ஆகிடும். யூடியூப் பேனர் அளவு எல்லாத்தையும் பார்த்துலாம். ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எந்த அளவில் வேணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு மாதிரி இதாகும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். வெயித்தில் 1200 அப்படின்றத இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பிக்சல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஹைட்டில் நம்ம 300 அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பிக்சல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ரிசோலேஷனில் 100 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இது பிக்சல் இன்ச் அதிலே இருக்கட்டும். பிக்சல் இன்ச் அப்படின்ற ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். நமக்கு தேவையான கலரை டிரான்ஸ்போர்ட்டா இல்லை பேக்ரவுண்ட் கலரா இல்லை ஒயிட் கலரா, எனக்கு ஒயிட் போதும், அதனால் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இது யூடியூப் பேனர் செய்கிறதுக்கான அளவு. ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா அதோட கரெக்டான அளவு நமக்கு ஷோ ஆகும். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம நார்மலாக ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற பேனர் எப்படி அதுக்கான அளவு பார்க்கலாம். அதுக்கு கஸ்டம் ப்ரெசண்ட்டுக்கு கஸ்டம் இருக்கட்டும். வெயிட்டுக்கு 120யும் பேனருக்கு எப்பவுமே இன்ச்சஸ் தான் வைக்கணும். ஃபங்க்ஷன் பேனருக்கு யூடியூப் பேனருக்கு பிக்சல் வைக்கணும். ஹைட் 96 வச்சுக்கலாம். இதுலேயும் இன்ச்சஸ் தான் வைக்கணும். ரிசோலேஷனில் 300 வைக்கலாம். அதில் பிக்சல் இன்ச்சஸ் அப்படின்றதே இருக்கட்டும். ஆர்ஜிபின்றதை CMYK கலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபங்க்ஷன் பேனர் டிசைன் பண்ணுற அளவு வந்துடும். இது இல்லாமல் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ டிசைட் பண்ணிக்கலாம். அதில் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். மறுபடியும் நோட்டீஸ், அதுக்கப்புறம் வெஸ்டிங் கார்டு, அதுக்கான அளவுலாம் இப்போ சொல்கிறேன். இதுக்கும் கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். வெயிட் 9 அப்படின்னு 9 இருந்தால் போதும். இதுக்கு சென்டிமீட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஹைட் 5.5 இருந்தால் போதும். இதுலேயும் சென்டிமீட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ரிசோலேஷனில் 300. இதில் பிக்சல் இன்ச், இதில் CMYK கலர், அப்புறம் 8 பீட். நமக்கு தேவையான கலர் நம்ம பேக்ரவுண்ட் கலரா இல்லை டிரான்ஸ்போர்ட்டா எது வேணுமோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் அப்படின்றது வேணும், அதனால் ஒயிட் கிளிக் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். மேலே யூனிட் 1 அப்படின்ட்டு கேன்சல் பண்ணால் இந்த இமேஜ் கேன்சல் ஆகிடும். மறுபடியும் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு இது ஷோ ஆகும். இதுக்கு கஸ்டம் 6 நான் கொடுக்குறது அப்படியே கொடுத்துக்கோங்க. ஹைட் 4, அப்புறம் இதுக்கு இன்ச்சஸ். ரிசோலேஷனுக்கு 200. பிக்சல் ஹிஞ்ச், அப்புறம் CMYKக்கு RGB கலர் 8 பீட் அப்படின்றத கிளிக் பண்ணி நமக்கு எந்த கலர் வேணுமோ கொடுத்து அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம்.